சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவ்யாவுக்கும் போஸுக்கும் ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சதும் ஈஸ்வரி முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படியோ 1 கோடி கிடைக்கலைனாலும் நம்ம மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு. எப்படியும் கொஞ்ச நாள்ல அவளும் மனசு மாறிடுவா அப்படின்னு ஈஸ்வரி மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா காவ்யாவோ போஸை மட்டும் பழி வாங்கக்கூடாது. போஸை பெற்றிருக்காளே ஈஸ்வரி, அவளையும் சேர்த்து நம்ம ஆட்டி படைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள அது ஒரு முடிவு எடுக்குது. சேதை பார்த்து ஆத்தா சொல்றாங்க, ஐயா சேது, தமிழ்ச்செல்விய இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டேல, அதே மாதிரி வாழ்க்கையிலும் நீங்க 2 பேரும் ஒன்றும் சேரணும்யா. அதுதாயா இந்த அப்பத்தாவுடைய ஆசை. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீயும் தமிழ்ச்செல்வியும் நல்லபடியா சேர்ந்து வாழணும்யா. இன்னொரு ஆசையும் சொல்லிடுறையா, இந்த பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வாயா. நீயும் தமிழ்ச்செல்வியும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும்யா. அதை என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு ஆத்தா சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி ஆத்தாட்ட சொல்றாங்க, எதுக்கம்மாச்சி இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியம்மாச்சி நான் அவுட் ஹவுஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அப்ப சேதுவை கூப்பிட்டு மறுபடியும் ஆத்தா சொல்றாங்க, ஐயா சேது, ஒரு நல்ல முடிவா எடுயா அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. சரி அப்பத்தா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸுக்கு வர்றாரு சேதும். அங்கே வந்து வெளியில் உக்காந்துருக்காரு. தமிழ் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நம்ம குடும்பத்துக்காக தமிழ் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கா. நம்ம தான் தமிழை தப்பாக எடுத்துக்கிட்டோம். பத்தாவதுக்கு நம்ம வாரிசை வேற வயிற்றுல சமந்திருக்கா. அப்பத்தா சொன்ன மாதிரி ஏன் நானும் தமிழும் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற முடிவுக்கு வர்றாரு சேது. சரி, இதை நம்ம ஒத்துக்கிட்டாலும் தமிழ்ச்செல்வி ஒத்துக்குருவாளா? தமிழை மன்னிக்க நான் தயாராக இருக்கேன். இப்பயே பெரிய வீட்டுக்கு அப்பத்தா சொன்ன மாதிரி அவளை கூட்டிகிட்டு போய் முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக நான் தமிழ்ச்செல்வியோட இருந்தனோ அந்த மாதிரி இருக்க நான் ஆசைப்பட்றேன். இதுக்கு தமிழ்ச்செல்வி ஒத்துக்கிறனுமே அப்படின்ட்டு மறுபடியும் யோசிக்கிறாரு. ஏன் தமிழ்ச்செல்விகிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. அப்போ தமிழ்ச்செல்வியும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. அப்போ வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து கதவை தாழ்பால் போடுறாரு. அதை பார்த்ததும் தமிழ்ச்செல்வி, என்ன என்ன ஆள் ஒரு மாதிரியா உள்ளே வருது, 2வது தாழ்பால் வேற போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயத்தோட பார்க்குறாங்க. சேது வேகமாக வந்து தமிழ் கையை பிடிச்சி அழுகவே ஆரம்பிக்கிறாரு. தமிழ், என்னை மன்னிச்சுக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சின்ன குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சுங்க, என்னாச்சு மாமா, எதுக்கு அழுகுறீங்க? அழுகாதீங்க, அழுகை நிப்பாட்டுங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இல்லை தமிழ், நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் தான் நான் அழுகையே நிப்பாட்டுவேன் அப்படிங்கிறாரு சின்ன குழந்த மாதிரி. இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்காக நான் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன தமிழ், ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற, உன்னைய நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்காக என்னோட மன்னிப்பு கேட்குறீன்னு சொல்கிறிய, இதுதான் தமிழ் ஓ மனசு அப்படிங்கிறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாப்புல. தமிழ்ச்செல்வி கையை எடுத்து அவர் கன்னத்தில் மாறி மாறி அடிச்சுக்கிறாரு. என்ன மாமா, என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும், என்னை அடித்தமிழ் அப்படிங்கிறாப்புல. என்ன மாமா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. என் குழந்தையவே உன்னைய பார்த்து இது என் குழந்தை இல்லைன்னு உன்னை எப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இருக்கேன் உன் மனசை, அதையும் நீ சகிச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா இந்த அவுட் ஹவுஸில் நீ தங்கியிருக்க, அதுக்காகத்தான் தமிழ் என்னை உன் கைனால் அடின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை தமிழ், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, உன்னோட சேர்ந்து வாழ நான் மறுபடியும் ஆசைப்பட்றேன். நம்ம பெரிய வீட்டுக்கு போவோம். நம்ம அந்த பெரிய வீட்டில் எப்படி முன்னாடி சந்தோஷமா இருந்தோமோ அது மாதிரி இப்போ பழையபடி அந்த வீட்டுக்கு போய் நம்ம சந்தோஷமா இருப்போம் தமிழ். இதை நீ எனக்காக ஒத்துக்கலைனாலும் நம்ம குழந்தைக்காக நீ ஒத்துக்கிறதான் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு சேது. சேது பேசுனதெல்லாம் பார்த்துட்டு தமிழுமே மனசு மாற ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு தமிழை அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க சேது. நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் தான் அப்பத்தாவும் ஆசைப்படுறாங்க. அவங்க நல்லபடியாக இருக்கையிலே நம்ம நிறைவேற்றி வைக்கணும். நம்ம பெரிய வீட்டுக்கே போகலாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு தமிழை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு, பெரிய வீட்டுக்கு சேது. தமிழ்ச்செல்வி கையில் பேக்கோட சேது தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சிக்கிட்டு பெரிய வீட்டுக்குள்ளே வர்றாரு. அதை பார்த்துட்டு ராசாங்கமும் ஆத்தா மோகனா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ சீக்கிரம் நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து மனசு மாதிரி தமிழ்ச்செல்வியை கூட்டிக்கிட்டு பெரிய வீட்டுக்கு வர்றானே அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆத்தா. பரவாயில்ல சேது, இவ்வளோ சீக்கிரம் நீ தமிழை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் இப்படி கடைசி வரையும் இணை பிரியாமல் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணும்
அப்படின்னு அவர் மனசார வாழ்த்துறாரு ராசாங்கம்.